Hello, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டேஸ்டியான டிஃபரண்டான சிக்கன் கிரேவி வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லா எம்மியா இருக்குது. சுட சுட வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் சோம்பு 1 டீஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், மிளகு பவுடர் மிளகா இல்ல பவுடரா இருந்ததுன்னு சொல்லிட்டு பெப்பர் பவுடர் எடுத்துக்கிட்டேன். ஒரு 6 வரமிளகா, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம். மிளகாயை ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்து எடுத்து வெச்சுக்குவோம். கருக விட்டுறாதீங்க, இல்லைன்னா அந்த கருகிற வாசமே ஒரு வித்தியாசமான டேஸ்டா மாறிடும். நம்ம எடுத்து வச்ச தனியா, சீரகம், சோம்பு, மிளகு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கருகாம வறுத்துக்கலாம். நல்ல கருக விட்டுறாதீங்க, உங்களுக்கு அது சிக்கனோட டேஸ்ட்டே மாறிடும். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு பிளேட்டில் பூண்டு ஒரு 10 பல், ஒரு துண்டு பட்டை, சீரகம், தேங்காய், இது எல்லாத்தையுமே வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு பூ போல் திருகிறனாலும் சரி, நான் மிக்சியில் தான் ஓட்டிக்குவேன். ஃபஸ்ட்டு பூண்டு வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அடுத்தது பட்டை, மீதி இருக்கிற ஜீரகம், இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு போடுறதுனாலும் போடலாம், ஜீரகத்தோட டேஸ்ட் பிடிக்காதவங்க. தேங்காய், அந்த அரை பீஸ் தேங்காய் திருகி வச்சதை பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இப்போ இதையே வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதையும் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதையும் வந்துட்டு நம்ம இப்போ சிக்கன் பீசஸ் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அதை நல்லா வந்துட்டு ஒரு பிரட்டி விட்டுட்டு நல்லா மஞ்சத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிரட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த தனியா, மிளகாய் எல்லாம் அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு அதனோட போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, சீக்கிரமே வெந்துடும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச தேங்காய், பூண்டு, சீரகம், பட்டை அதை வந்துட்டு தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல சிக்கன் பீஸ் வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்ச தேங்காய் வந்துட்டு போட்டுக்கலாம். தேங்காவை வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடலாம். டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.